இப்பெல்லாம் ரீல்ஸ் ஓபன் பண்ணாலே நான் பிரியாணி பேசுறேன், ஃப்ரைட் ரைஸ் பேசுறேன், பரோட்டா பேசுறேன், இட்லி பேசுறேன், சம்சா பேசுறேன், வடை பேசுறேன் அப்படின்னு ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா என்ன சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனை வரும் சொல்லிட்டு சொல்லி நம்மளை பயமுடுத்துதுங்க, டெரரா பயமுடுத்துதுங்க. ஆரம்பத்துல எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்தது, பரவாயில்ல இதெல்லாம் வந்து பேசுது, ஏஐல இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க சொல்லிட்டு கான்செப்ட் பிடிச்சிருந்தது. ஆனா இதையே தொடர்ந்து நம்ம ஸ்வைப் பண்ண வர வர ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது, ரொம்ப பயமாகுது. கடைசியில் எதுதான் சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிது. பேசாம ஆடு மாடுமே இலை தழை வெறும் காய்கறி மட்டும் சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு தோணுது. அதாவது மனுஷன் வாழ்றது கொஞ்ச நாள், இதை பிடிச்சதை நான் குடிச்சா சாப்பிட்டு போயிடும். எதுவுமே அளவோட சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது, அளவுக்கு சாப்பிடும் போதுதான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு பழமொழியா இருக்குது, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு பழமொழியா இருக்குது. நீங்க பிடிச்சதை சாப்பிடுங்க, ஆனா கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு கொஞ்சம் கெட்ட பழக்கம் இல்லாம இருந்தாலே இருக்க வரைக்கும் ஹெல்த்தியா ஹாஸ்பிட்டல் போகாம மாத்திரம் எடுக்காம இதை வாழ்ந்துட்டு போயிடலாம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கூலிம்பு கஞ்சா இந்த சரக்கு இதை பேசுற மாதிரி தான் வீடியோஸ் போடுறீங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு 4 பேர் திருந்தி நல்லா ஆரோக்கியமா வாழ ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, அவங்களோட குடும்பத்துக்கு நல்லது. இதை செய்யுங்க. அதை விட்டு இதை சாப்பிட்டா சொல்லிட்டு ரொம்ப போட்டு பயமுறுத்தாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. இப்ப என்ன கொடுமை, வடை சம்சா வரைக்கும் வந்துட்டாங்க. வடை சம்சா ஈவினிங் டைம்ல ஒரு ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுறது, அது வரைக்கும் வந்துட்டாங்க. என்ன பண்றது? அதனால ரொம்ப பயமுறுத்தாதீங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எது வந்தாலும் கொஞ்சம் கூட